இது வந்து புதுசாக ஒரு கமிட்டி தம்பி, இதில் வந்து அவங்க பார்த்து அவங்க இந்த படத்தை வந்து அனலைஸ் பண்ணி இது எதனால் இந்த பிரச்சனை, ஏன் இந்த படத்தை மறுதணிக்கைக்கு வந்திருக்கு அப்படின்னும் போது, மறுதணிக்கைக்கு வந்திருக்குனாலே அதில் ஏதோ பிரச்சனையினால தான் மறுதணிக்கைக்கு வந்திருக்குன்னும் போது அதை வந்து இன்னும் கவனமாக பார்ப்பாங்க. கவனமாக பார்த்து ஏதாவது வந்து இந்த படத்தினால சிக்கல் வருமா, எந்த காட்சி எந்த வசனங்கள்னாலேயாவது வந்து மத குழப்பங்கள் வருமா, இல்லை வந்து இராணுவ அடையாளங்களை வந்து பயன்படுத்தியிருக்கிறது தவறாக பயன்படுத்தியிருக்கிறாங்களா, இதெல்லாம் முழுக்க அதாவது வந்து அக்கு வேற ஆணி வேற பிரித்து போட்டு ஆராய்ஞ்சு அதுக்கப்புறம் இதில் எந்த பிரச்சனையும் வராது, இந்த படம் ரிலீஸ் ஆகிறதுனால இந்த நம்ம நாட்டில் எந்த சிக்கலும் வராது, எந்த பிரச்சனையும் வராது அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை இருக்கும் பட்சத்தில் தான் இதுக்கு வந்து தணிக்கை கொடுப்பாங்க. ஸோ அப்படி ஏதாவது வந்து சிக்கலான காட்சிகள் வசனங்கள் இருந்தால் இவங்க நீக்க சொல்லுவாங்க, மறுபடியும் நீக்க சொல்லுவாங்க. ஸோ இதெல்லாம் அந்த தயாரிப்பு குழுவினர் ஒத்துக்கணும். இது ஒரு பக்கம். இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த தீமே, அதாவது வந்து அடிப்படையாக வந்து இந்த கருவே வந்து தப்பான கரு அப்படின்னு சொல்லி பல படங்கள் வந்து வெளியிடவே தகுதி இல்லாத படங்களாக கூட முடிவு பண்ணியிருக்கிறாங்க தணிக்கை குழுவினர். அப்படி ஏதாவது ஒரு சிக்கல் வந்து வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. வருமா அப்படின்னு தெரியாது. ஏன்னா இது பொதுவாக பார்த்தீங்கன்னா ஒரு ஜனரஞ்சகமான ஒரு மசாலா படம் தான். பகவந்த் கேசரிங்கிறது ஒரு மசாலா படம் தான். அதை தழுவி தான் இந்த படத்தை எடுத்திருக்காங்கன்னும் போது விஜய் படத்தில் என்ன பெருசாக வந்து சிக்கலான விஷயங்கள் இருக்க போகுது? ஆனால் இருக்குங்கிறாங்களே. நீங்கள் நல்லா யோசிச்சு பார்த்தீங்கன்னா விஜயை பொறுத்த வரைக்கும் ஒரு கமர்ஷியல் நடிகர். அவர் படம் எல்லாமே கமர்ஷியல் படமாக இருக்கும், என்டர்டெயின்மெண்ட் படமாக இருக்கும். ஆக்ஷனு, அப்புறம் பாட்டு, குத்து, ஒரு பஞ்சு டயலாக், இந்த மாதிரி தான் படம் இருக்கும் அப்படின்னும் போது இந்த படத்தில் சிக்கல் இருக்குன்னு தானே இப்போ மறுதணிக்கைக்கு போயிருக்கு. அப்படி இருக்கும்போது இந்த படத்தினுடைய டீம் அடிப்படையாக உள்ள கருவில் ஏதாவது சிக்கல் இருக்குது, பிரச்சனை இருக்குன்னா மொத்தமாகவே இந்த படத்தை வந்து தடையிறது கூட வாய்ப்பு இருக்குது.